வணக்கம். மென் செய்திகள். மதுரை ஆத்திக்குளத்தில் உள்ள புன்னகை பூக்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியின் 4வது ஆண்டு விழா மதுரை காந்தி மியூசியத்தில் நடைபெற்றது. தலைமை விருந்தினராக மதுரை மாவட்ட குழந்தைகள் நலக்குழு தலைவர் பிரேமலதா கலந்து கொண்டார். மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக சக்தி கோர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் சியாம் பிரகாஷ் குப்தா, சுவாமிநாதன், உயர்நீதிமன்றம் மதுரை கிளை முன்னாள் அரசு வழக்கறிஞர் மகேந்திரன், விஷன் கிரியேட்டர்ஸ் பீமாராஜ் ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. I said no, 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 no. You say take me home. I said don't bury me. You said no, no, no. I said no, 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 no. கண்ணீரே உணாதென்றும் என் பிள்ளை வாழாதென்றும் சொல்வாயே நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. அடுத்த முக்கியமான ஷீட் வந்து நம்மளோட சந்தியா பண்ணுங்க, கவிதாக்கா, விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. நிறைவாக புன்னகை பூக்கள் சிறப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியை உமாதேவி நன்றியுரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐஸ்வர்யம் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பாலகுருசாமி சிறப்பாக செய்திருந்தார். மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி. இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.